ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தஹி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 6 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், 4 விசில் வச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆலு ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1/2 கப் நல்லா திக்கான தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் தயிர், புளிக்காம. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன்லேயே நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும், திக்கான கர்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, ஒரு 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை, தேவையான அளவு உப்பு. இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 7 பேர்ச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் வெல்லம், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பேர்ச்சம்பழம்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி கடையில் அப்பளம் மாதிரி விற்கும், அதை தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தஹி பூரிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கூடவே கொஞ்சம் ஓமப்பொடியும் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பானிபூரி நடுவில் இந்த மாதிரி உடச்சி எடுத்தாச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலு ஸ்டஃபிங் ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆலுவை வந்து எல்லா பூரிலையும் வந்து நடுவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கிரீன் சட்னி ஊற்றிக்கலாம். இது மேலவே கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி ஒரு ஸ்பூன். ஸ்வீட் சட்னி பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தஹி ஊற்றிக்கலாம். சில்லுன்னு இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக திக்காக இருக்குது. திக்கான தயிர் எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்கு. இப்போ மேலேயே கொஞ்சமாக ஓமப்பொடி தூவிக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ மேலே ஒரு பிஞ்ச் சாட் மசாலா, ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஒரு சூப்பரான சாட் ரெசிபி தஹி பூரி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.